நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. தெரேசா மேரி ஸ்டெல்லா 74வது பிறந்த நாள் இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலன் வேண்டியும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ராஜேந்திரன், சில்வையம்மாள், லியாண்டர், விஜய், எலன் ராஜேந்திரன் இவர்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், அன்டோனத் குடும்பத்தினர் புனித சூசையப்பருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், விவி அல்போன்ஸ் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பெத்லமேட் அருள் சகோதரி அண்ணா தெரேசா ஆண்மலை பாற்றிக்காகவும், ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் உரைய என்னில் வாருமே, நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, உன் இதய வாசல் தேடி வருகிறேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசப்பின் நம்பிக்கைக்கு உரிய காவலில் ஒப்படைக்க திருவுளமானி அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். மணமானோர் மணவிலக்கு தேடக்கூடாது, மணமாகாதோர் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருவசனங்கள் 25 31 முடிய. சகோதர சகோதரிகளே, மணமாகாதவர்களை குறித்து பார்ப்போம். இவர்களை பற்றிய ஆண்டவரின் கட்டளை எதுவும் என்னிடம் இல்லை. எனினும் ஆண்டவரின் இரக்கத்தால் நம்பிக்கைக்குரியவனாயிருக்கும் நான் என் கருத்தை சொல்கிறேன். மணமாகாதோர் தாம் அழைக்கப்பட்ட நிலையிலேயே இருந்து விடுவது நல்லது. இப்போதுள்ள இடர்நிலையை முன்னிட்டு இவ்வாறு இருப்பதே நல்லதென எண்ணுகிறேன். மனைவியுடன் திருமணத்தால் இணைக்கப்பட்டு இருப்பவர்கள் மணவிலக்குக்கு வழி தேடக்கூடாது. மனைவியுடன் இணைக்கப்படாதவர்கள் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அது பாவமல்ல. இளம் பெண்கள் திருமணம் செய்து கொண்டால் அதுவும் பாவமல்ல. ஆனால் திருமணம் செய்து கொள்வோர் இவ்வுலக வாழ்வில் இன்னல் உறுவர். நீங்கள் அவ்வின்னல்களுக்கு உள்ளாகாதிருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம். அன்பர்களே, நான் சொல்வது இதுவே. இனியும் காலம் குறுகியதே. இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல் இருக்கட்டும். அழுபவர் அழாதவர் போலவும், மகிழ்ச்சியுறுவோர் மகிழ்ச்சி அற்றவர் போலவும், பொருள்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும். உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல இருக்கட்டும். இவ்வுலகு இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 45 10 மற்றும் 13 16 முடிய உள்ள இறைவார்த்தைகள். கேளாய் மகளே கருத்தாய், காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே கருத்தாய், காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே கருத்தாய், காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர், உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. பல்லவி. கேளாய் மகளே கருத்தாய், காது கொடுத்து கேளாய். அந்த புறத்தினிலே மாண்புமிகு இளவரசி தங்கம் இடைத்த உடை அணிந்து தோன்றிடுவாள். பல வண்ண பட்டுடுத்தி மன்னரிடம் அவளை அழைத்து வருவர். கன்னி தோழியர் புடைசூழ அவள் அடியெடுத்து வந்திடுவாள். பல்லவி. கேளாய் மகளே கருத்தாய், காது கொடுத்து கேளாய்.
மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். உம் தந்தையரின் அரியணையில் உன் மைந்தரே வீற்றிருப்பர். அவர்களை நீர் உலகுக்கெல்லாம் இளவரசர் ஆக்கிடுவீர். பல்லவி. கேளாய் மகளே கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே கருத்தாய் காது கொடுத்து கேளாய். Alleluia, 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 Alleluia. துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறி மிகுதியாகும். அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. அவங்க ரெண்டு பேரும் முன்னே வந்து உட்கார சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூகாஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாக இருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர். இப்பொழுது அழுது கொண்டு இருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாட்களில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையருக்கும் இறைவாக்கினருக்கும் இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்து இருக்கிறீர்கள். ஐயோ உங்களுக்கு ஐயோ கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினர்களும் இவ்வாறே செய்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியானது முரண்பாடான நற்செய்தி. இதனை கேட்கின்ற பொழுது இது சாத்தியப்படுமா என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்புகின்றோம். ஏழைகளை பார்த்து மகிழ்ச்சியாக இருங்க, துள்ளி துள்ளி குதித்து மகிழ்ச்சியாக இருங்கன்னு சொல்கிறார். நடக்க முடியுமா? துன்பப்படுகின்றவர்கள், வாழ்க்கையில் கஷ்ட துன்பங்களை பார்த்து அழுகின்றவர்கள், இவர்களை எல்லாரையும் பார்த்து நீங்கள் சிரித்து மகிழ்ச்சியாக இருங்கள்னு சொல்கிறார். என்னுடைய பொருள் என்ன? பணக்காரர்களை பார்த்து ஐயோ உங்களுக்கு கேடு, எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டிங்க, தண்டனை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது.
எதற்காக இயேசு இவ்வாறு கூறுகிறார்? பணத்தின் விளைவு தண்டனையாகிறது. ஏழை எளிய மக்களுடைய விளைவு அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். காரணம், பணத்தினால் வருவது தண்டனை, பாவம். ஆனால் ஏழைகளிடத்தில் அத்தகைய ஒரு தீமைக்கு இடம் கிடையாது. ஏழைகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றே அவர்களுக்கு இருப்பது, அது கடவுள். எல்லாவற்றிற்கும் அவர் நம்பியிருப்பது இறைவன். இறைவன் தான் எங்களுக்கு எல்லாம் என்று அவரையே நம்பி இருக்கின்றார்கள். பணத்தையோ உலகத்தையோ பக்க பலத்தையோ மனிதர்களை நம்பி வாழாதவர்கள், கடவுளை நம்பி வாழுகின்றவர்கள் ஏழைகள். ஆகவே அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். பணக்காரர்கள் கடவுளை மறந்து, கடவுளை புறக்கணித்து, கடவுளுக்கு விரோதமாக உலகத்தை நம்பி, தங்களுக்கு இருக்கின்ற பணம் வசதி இவைகளையெல்லாம் நம்பி அவர்கள் வாழ்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அந்த நிலையை இழந்தவுடனே கடுமையான தண்டனைக்கு உள்ளாவார்கள். பணக்காரன் மரித்த பின் புதைக்கப்பட்டான். ஆனால் ஏழை லாசர் மரித்த பின் கடவுளிடம் எடுத்து செல்லப்பட்டான். இந்த மாற்றத்தை நாம் பார்க்கின்றோம். மரணத்தின் பின் வருகின்ற நிலை. மரணத்திற்கு பின் பணக்காரர்களுக்கு இடம் கிடையாது, புதைக்கப்படுகின்றார்கள். ஆனால் ஏழைகள் விதைக்கப்படுகின்றார்கள். ஏழைகள் இறைவனோடு எடுத்து செல்லப்படுகின்றார்கள். அத்தகைய ஒரு மாற்றத்தை நாம் பார்க்கின்றோம். ஏழ்மையினால் வரக்கூடியது நிலை வாழ்வு, பணத்தினால் வருவது தீமை, நிலை வாழ்வு அல்ல, தண்டனை. ஆகவே அன்பார்ந்தவர்களே, பணத்தினால் என்றைக்கும் தீமை வருவது கிடையாது. ஏழ்மையினால் என்றைக்கும் நன்மை வந்து விடுவது கிடையாது. பணத்தினால் என்பது பணம் என்றைக்கும் தடையாக இருக்கும். அதனை பயன்படுத்துகின்ற விதம்தான் மிக முக்கியமானது. ஏழைகளாக இருக்கின்றவர்கள் ஏழைகளாக இருப்பது ஆசீர்வதித்த ஒரு நிலை அல்ல. அவர்கள் ஏழைகளாக இருக்கும்போது கடவுள் மீது கொண்டு இருக்கின்ற ஆழ்ந்த விசுவாசம், அன்பு, இதுதான் ஆதரிக்கப்பட்டவர்கள். பணக்காரர்கள் பணத்தையும் உலகத்தையும் நம்பி வாழ்வதனால் இழந்து விடுவார்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, உண்மையான ஏழ்மை என்பது பொருள் இழந்து இருக்கின்ற நிலையல்ல, இறைவன் மீது ஆழ்ந்த அன்பு கொண்டு இருப்பது தான் உண்மையான ஏழ்மை. பணம் என்பது பணத்தை வைத்திருந்தால் கூட நம்பாமல், பணத்தையே நம்பி வாழாமல் இறைவனை நம்பி வாழ்வது, பணம் என்றைக்கும் உலகத்தை சார்ந்தது என்ற அந்த நிலையில் பற்றற்ற ஒரு நிலையில் இருப்பது தான் உண்மையாகவே பணத்தினுடைய நிலைமை. பொருள் உள்ளார்க்கு என்றைக்கும் இவ்வுலகு அருள் இல்லாததற்கு அவ்வுலகு இல்லை என்பார்கள். ஆனால் கடவுள் நமக்கு கொடுத்திருப்பது அருள். அருள் சாதனங்கள், பழிப்பு செய், தேவனர்க்கணை எல்லாமே நமக்கு இறைவனின் கொடையாக இருந்து நம்மை விண்ணகத்தை எடுத்து செல்கின்ற வழியாக அமைந்திருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்ப்போம். மல்லிகை முல்லை மலர்கள் தூவி பல்வகை பொருளும் படைக்கின்றேன். வன்மனம் போக்கி பொன்மணமாக என் கல்மணம் தனையும் தருகின்றேன். மல்லிகை முல்லை மலர்கள் தூவி மனித உழைப்பும் நிலத்தின் விளைவும் புனித உன் பதம் படைக்கின்றேன். மனித உழைப்பும் நிலத்தின் விளைவும் புனித உன் பதம் படைக்கின்றேன். வாழ்வின் உணவும் பானமுமாகிற, வாழ்வின் உணவும் பானமுமாகிற வாழ்வின் இறைவா வேண்டுகிறேன். மல்லிகை முல்லை மலர்கள் தூவி
குற்றங்கள் புரியும் மானிட மனமே பற்றுகள் நீக்கி பாவம் போக்கி குற்றங்கள் புரியும் மானிட மனமே பற்றுகள் நீக்கி பாவம் போக்கி முற்றிலும் தகுதி பெற்றிட இறைவா முற்றிலும் தகுதி பெற்றிட இறைவா வெற்றியை வாழ்வில் வழங்கிடுவே மல்லிகை முல்லை மலர்கள் தூவி பல்வகை பொருளும் படைக்கின்றேன் வன்மனம் போகி பொன்மனமாக கல்மனம் தனையும் தருகின்றேன் மல்லிகை முல்லை மலர்கள் தூவி மனித உழைப்பும் நிலத்தில் விளைவும் புனித உன்பதம் படைக்கின்றேன் மனித உழைப்பும் நிலத்தில் விளைவும் புனித உன்பதம் படைக்கின்றேன் வாழ்வில் உணவும் பானமுமாகிய வாழ்வின் உணவும் பானமுமாகிய வாழ்வின் இறைவா வேண்டுகிறேன் மல்லிகை முல்லை மலர்கள் தூவி பல்வகை பொருளும் படைக்கின்றேன் வன்மனம் போகி பொன்மனமாக கல்மனம் தனையும் தருகின்றேன் மல்லிகை முல்லை மலர்கள் தூவி. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் முதல் கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தவும் ஒரே திருமகனுக்கு புனித யோசப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது புனித யோசப்பின் வணக்க நாளில் தக்க புகழை சாற்றி ஏற்றி உம்மை போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருதரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தை போல் இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள
கேருபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட ஊனம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அடைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் பெறும். ஜீவன் பாடுது, உன் வரவை நாடுது. அன்பே அருள் செல்வமே, அன்பே அருள் செல்வமே. கடந்தாலும் கோலம் அழிந்தாலும் காலம் கடந்தாலும் கோலம் அழிந்தாலும் உன் வாக்கு மாறாது இறைவா, புதுமை பிறந்தது. இறைமக்களின் கவனத்திற்கு இப்போது வழங்கப்படும் திரு விருந்தில் தகுதி வாய்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிற மதத்தை சார்ந்தவர்கள், பிரிந்து போன சபையை சார்ந்த அன்பர்கள் இத்திரு விருந்தில் பங்கு பெற வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். புதுமை பிறந்தது, பாவம் அழிந்தது.
அருட்செல்வமே அன்பே அருட்செல்வமே ராகம் ஓய்ந்தாலும் தாளம் மாய்ந்தாலும் ராகம் ஓய்ந்தாலும் தாளம் மாய்ந்தாலும் என் பாடல் மாறாது இறைவா நாளும் மலர்ந்தது தீபம் எழுந்தது நாளும் மலர்ந்தது தீபம் எழுந்தது வாழ்வை வளமாக்கவா கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அற்றியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை போற்றியும் திருவிழா தீர்த்தமே என்னை தோல்வியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும் மன்றாடோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் வணக்க நாளில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீர். முடிவில்லா உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து உம் அருள்கொடைகளில் அதனில் நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
கையில் தவழ்வதனால் உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ. இறைவன் கையில் தவழ்வதனால் மறை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மறை போல் வரும் துயர் வாழ்வினிலே மறைந்தது மூத்தாய் மறை துணையா, மாநிலம் போற்றிடும் மாமலனே, திருமாமணி காவலனே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.